أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شارقة مشرقة بالضياء مفعمة أرجاؤها بنكهة الأتقياء تزرع فيها مثلا بها معاني الإباء أنعم بها من وطن لا يعرف الكبرياء. مشرقة بالضياء مدينتي فاضلة ذو الفضل قد شادها شامخة تسمع أقصى الأرض إنشادها. مشرقة بالضياء تقرأ في البر لها. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இடத்திலே ஒரு மஸ்ஜிதை கட்டி அதை திறந்து வைக்கும் முகமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நாம் திரளாக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த ஊருக்கு தாயிகள் மூலமாகவும் உலமாக்கள் மூலமாகவும் செய்த மிகப்பெரிய அருள்களில் ஒன்றாக இன்ஷா அல்லாஹ் இந்த கட்டிடம் இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு தஸ்கியாவும் தாவாவும் என்கிற தலைப்பிலான எனது உரைக்கு நான் வருகிறேன். அன்பின் சகோதரர்களே, மனிதனுடைய உள்ளம் பரிசுத்தமடைய வேண்டும். இதைத்தான் நாம் தஸ்கியா என்றும் தஸ்கியத்துன் நஃப்ஸ் உள பரிசுத்தம் என்று நாம் சொல்கிறோம். பொதுவாக மனிதனிடத்தில் ஒரு இயல்பு இருக்கிறது. எது வெளியே தெரியுமோ அதை நாம் சுத்தமாகவும் கிளீனாகவும் வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவு முயற்சியை மறைந்திருக்கிற விஷயங்களை சுத்தப்படுத்துவதற்கு நாம் செய்வதில்லை. அது எல்லாருக்கும் உள்ளதுதான். நாம் ஒரு பயணம் போக வேண்டும் என்றால் உடனே முகத்தை கழுவுவோம். காலை கழுவுவதாக இருந்தால் காலில் எந்த பகுதி வெளியே தெரியுமோ அந்த பகுதியை கழுவுவோம். ஆடைக்கு வெளியே எந்த பகுதி தெரியுதோ அதைத்தான் நாம் கழுவுவோம். அதுக்குத்தான் ஏதாவது நம்ம பொலிஷ் பண்றதாக இருந்தால் செய்வோம். ஏன்னா அது பிறருக்கு தெரிகிற பகுதி. அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். மார்க்க ரீதியில் பிழை கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரியக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய சூரத்தை பார்ப்பதில்லை, உங்களுடைய உடல் அமைப்பை பார்ப்பதில்லை. நீங்கள் வெள்ளையா கருப்பா கட்டையா நெட்டையா மெலிஞ்சா கொளுத்தா என்கிற வேதமெல்லாம் அல்லாஹ்வுக்கு அதை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தையும் அந்த உள்ளத்தின் அதன் மூலமாக வெளிப்படுகிற செயல்பாடுகள் இருக்கிறது, அதையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தையிலே வெற்றி அடைந்தவர்கள் யார், தோற்று போனவர்கள் யார் என்பதை சொல்கிறான். அதை சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான சத்தியங்களை பண்ணிக்கொண்டு வருகிறான். சூரியனை, சூரியனுடைய ஒளியின் மீது சத்தியம் செய்து, பூமியின் மீது சத்தியம் செய்து, வானத்தின் மீது சத்தியம் செய்தெல்லாம் அல்லாஹ் தஆலா வெற்றி அடைந்தவர் யார், தோல்வி அடைந்தவர் யார் என்பதை சொல்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. இன்ஷா அல்லாஹ் அதான் முடிஞ்சதுக்கு பிறகு உரைக்கிறேன். لا إله
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பல சத்தியங்களை செய்து ஒரு முடிவை சொல்கிறான். அதுதான் கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். யார் இந்த உள்ளத்தை பாழ்படுத்தி அசிங்கப்படுத்தி கொண்டானோ அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மனிதனுடைய வாழ்வினுடைய இறுதி வெற்றியோ தோல்வியோ அவனுடைய உள்ள பரிசுத்தத்திலே இருக்கிறது. உள்ளம் பரிசுத்தமாக இருந்தால் வெற்றி கிடைக்கிறது. உள்ளம் அசிங்கப்பட்டு விட்டால், அசுத்தப்பட்டு விட்டால் அவன் தோல்வி அடைந்தவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாளை மறுமையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது, அந்த நாளை பற்றி சொல்கிற போது, லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அன்றைய நாள், மறுமை நாள் என்பது ஒருவனுடைய கையில பெரும் காசு இருந்து, பணம் இருந்து, செல்வாக்கு இருந்து அதை கொண்டு வந்து அவன் அங்கே வெற்றி பெற முடியாது. பணத்தின் மூலமோ குழந்தை பாக்கியத்தின் மூலமாகவோ மறுமையில் ஒருவன் வெற்றி பெற முடியாது. யார் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த நாள் பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களே ஆகவும் பரிசுத்தமானவர், ஆகவும் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சியவர். அதை அல்லாஹ் நபி அவர்களே சொல்கிறார்கள். ஆனா அத்தகாக்கும் இல்லா, உங்கள் அனைவரை விடவும் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவன் நான் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த நபியே அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு பல தடவைகள் அல்லாஹும்ம ஆத்தி நப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய நப்சுக்கு தக்வா வைத்தார், ஜக்கியா அன்த கைரு மன் ஜக்காஹா, என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தி விடு, நீதான் அதை முறையாக தூய்மையாக பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் என்று, யா அல்லாஹ் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி என்று அல்லாஹ்விடத்திலே தினமும் துஆ செய்வார்கள். யார் இந்த துஆவை செய்கிறார்கள்? உலகத்திலேயே ஆக அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சிய பரிசுத்தமான உள்ளத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களே ஒரு செய்தியை சொன்னார்கள். மனிதனுடைய நிலையை சொல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முலகா, அறிந்து கொள்ளுங்கள், உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. ஃபைதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு நல்லா இருந்தால், சீர்பெற்று விட்டால் ஒட்டுமொத்த உடம்பும் சீர்பெற்று விடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த உடம்பு, அந்த துண்டு, அந்த சிறிய பகுதி கெட்டுவிட்டால் ஒட்டுமொத்த உடம்பும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய உள பரிசுத்தம் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட, இஸ்லாம் சொல்லக்கூடிய பல அமல்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். உள்ளத்திலே நல்ல உள்ளம் இருக்கிறது, நோயுள்ள உள்ளம் இருக்கிறது, நோயால செத்து போன உள்ளம் இருக்குது. உடம்பு செத்து போனா எல்லாருக்கும் விளங்கும். சில நேரம் உள்ளம் செத்து போனால், உள்ளம் செத்து போய்விட்டது என்பது அந்த உள்ளத்துடையவனுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஏன் உள்ளம் செத்து போய்விட்டது என்பது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு உள்ளம் உயிரோடு இருந்தால் அடையாளம் என்ன என்று கேட்டால், நான் ஒரு தவறு செய்தால் அந்த தவறு என்னை உறுத்தி கொண்டிருக்கும். அப்ப உள்ள உயிரோடு இருக்குது. அந்த உள்ளம் எனக்கு கஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்கு. நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ இப்படி பேசியிருக்க கூடாது, நீ இப்படி செஞ்சது பிற என்று உள்ளம் உறுத்தி கொண்டே இருந்தால் உள்ளத்தில் உயிர் இருக்குது. தான் செஞ்சதை அவனால் உணர முடியாமல் இருக்குது, அல்லது தான் செஞ்ச தவறையே அவனுடைய மனசு நியாயப்படுத்திக் கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அவனுடைய உள்ளத்தினுடைய நல்ல பகுதிகள் செத்து போய்விட்டது. ஒருவன் பெரும் பாவங்களை செய்கிறான், எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் அப்படியே கருமை அடைந்து போய்விட்டது, நல்லதை ஏற்றுக்கொள்ளாது. உள்ளம் பாதிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தொடர்ச்சியான பித்னாக்களை அவன் சந்திப்பது, ஹதீஸ்களிலே வருகிறது. இன்னொன்று மோசமான சூழலில் அவன் வாழ்வது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய மனைவிகளை பார்த்து சொல்கிற போது, நீங்கள் அந்நிய ஆண்களோடு பேச வேண்டி வந்தால் குறைந்து குறைந்து பேசாதீர்கள். நீங்கள் குறைந்து குறைந்து பேசினீர்கள் என்றால் யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் தப்பான எண்ணம் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
அப்ப மோசமான சூழலை சந்திக்கிற போது உள்ளம் பலகீனப்பட்டு இன்னும் மோசமான நிலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்கிறது. ஒருவர் ஒரு தவறை செய்கிற போது அவருடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளி விழுகிறது. தௌபா செய்தால் அழிக்கப்பட்டுவிடும், இல்லை என்றால் கருப்பு புள்ளி இருக்கும். மீண்டும் தவறு செய்கிற போது இன்னொரு புள்ளி விழப்படும். தௌபா செய்தால் அழிக்கப்பட்டுவிடும், இல்லை என்றால் அந்த கரும்புள்ளி இருந்து கொண்டிருக்கும். இப்படியே தவறுகள் அதிகமாகிற போது உள்ளத்திலே கருப்பு புள்ளிகள் அதிகமாகி உள்ளம் இருளடைந்து போய்விடும். இப்படி உள்ளம் மோசமாகுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வை பற்றிய நினைவூட்டல் இல்லாமல் போவது. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, சில பேர் இருப்பாங்க, கிழமைக்கு ஒருக்க ஜும்மாவாவது கேட்பாங்க. அன்றைக்கு வீட்டுக்கு போகிற நேரம் வரைக்காவது உள்ளம் கொஞ்சம் அவனுக்கு செழிப்பா இருக்கும். சில பேருக்கு எந்த நல்ல விஷயங்களுமே கேட்காம இருந்தாங்கன்னு சொன்னால் உள்ளம் சீரடைந்து அதுக்கு பிறகு மீட்ட முடியாத நிலைக்கு போயிடுவான். எனவே உள்ளம் செத்துக்கொண்டு போவதை தடுக்க வேண்டும் என்றால், உள்ளம் நோயடைந்து கொண்டு போவதை மாற்றி அந்த உள்ளத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றால், உள்ளத்தின் நல்ல பகுதிகள் பலவீனப்பட்டு கெட்ட பகுதிகள் பலமாகி போவதை நிப்பாட்டி ஈமானுடைய பகுதியை உரமூட்ட வேண்டும் என்றால் கட்டாயமாக தவா என்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய காலத்தினுடைய சூழலிலே தவா என்கிறது மிக வீரியமாக நடைபெற வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தீமைக்கான எல்லா பிரச்சாரமும் நடந்து கொண்டே இருக்குது. எல்லா பிரச்சாரமும் நடக்குது. இன்றைக்கு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் தீமைக்கான பிரச்சாரம் நடக்குது. தௌவா செய்யறாங்க, படம் பாருங்க, தௌவா நடக்குது. வட்டி வாங்குங்க, தௌவா நடக்குது. அதாவது தவறான பல ஆபாசத்துக்கு தௌவா நடக்குது. நம்ம எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தௌவா நடந்து கொண்டிருக்குது. சாதாரண நம்ம ரேடியோவில் ஒரு நியூஸை பேப்பர் போட்டா கூட இடையில ஒருத்தன் வந்து ஒரு விளம்பரம் பண்றார். வீடு ஒன்று கட்டணுமா, வாழ்க்கையில பிரச்சனையா, நீங்கள் இந்த வங்கியில லோன் எடுத்தது, பிரச்சனை தீர்ந்தது. லோன் எடுத்ததுக்கு பிறகு பிரச்சனை ஆரம்பமாகும். அப்ப இது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இஸ்லாம் சொல்லுது வட்டி வாங்காதே என்று இஸ்லாம் தௌவா செய்கிற போது அவன் வந்து வட்டி வாங்குங்க என்று ஒரு தௌவா செய்கிறார். அப்ப நாங்க இருக்கக்கூடிய எல்லா சூழல்களிலும் எல்லா வகையான தீமைகளுக்குமான தௌவா நடந்து கொண்டே இருக்கும். உலகம் அழிகிற வரைக்கும் சைத்தானுடைய தௌவா இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா உலகம் அழிகிற வரைக்கும் வாழக்கூடிய ஒரு பலத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த சைத்தானுடைய சக்திக்கு எதிரான தீவிரமான பிரச்சாரமும் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முனாபிக்கான ஆண்களும் முனாபிக்கான பெண்களும் பாதுவும் மின்பால், ஒருவர் இன்னொருவரை சேர்ந்தவர்கள். எந்த விஷயத்தில் தெரியுமா? யாமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யன்ஹவுன, அதாவது அவர்கள் நன்மையை தடுப்பார்கள், நன்மையை தடுப்பார்கள், தீமையை ஏவுவார்கள். இந்த விஷயத்தில் முனாபிக்கான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் அடங்குறாங்க. இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடியவர்கள் தீமையை தடுப்பாங்க, தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அது நடந்து கொண்டிருக்குது. இது நாங்க நினைக்க கூடாது அந்நியர்கள் மட்டும்தான் செய்வாங்க, நமக்குள்ள கூட செய்வாங்க. ஒருத்த அழகா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான், சும்மா ஒருத்த முஸ்லிமா இருப்பான், தொப்பியை போட்டிருப்பான், தாடியை வச்சுட்டு இருப்பான், ஒன்றுக்கும் இல்லாம வந்துட்டு எப்படி வியாபாரம் எல்லாம் கேட்டு போட்டு இப்படி செய்யறதை விட சின்ன ஒரு லோனை போட்டீங்கன்னா கடையை பெருசா கட்டிடலாம் என்று அதை மனசுல போட்டு போயிடுவார். அப்ப தீமையை ஏவக்கூடிய நன்மையை தடுக்கக்கூடிய சைத்தானுடைய தௌவா நடந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு அது விரைவாக வேகமாக நடந்து கொண்டிருக்கு. சைத்தானின் பக்கம் மக்கள் இழுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மூமினான ஆண்களும் பெண்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். மூமினான ஆண்களும் பெண்களும் பாதுவும் அவுலியாவுபால், ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருப்பார்கள். முனாபிக்கான ஆண்கள் பெண்களை பற்றி சொல்கிற போது அவங்க ஒன்றுக்குள்ள கலந்துக்குவாங்க, தீமையை ஏவுறதுக்காக நன்மையை தடுக்கிறதுக்காக ஒன்றுக்குள்ள கலந்துருவாங்க. மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டா இருப்பாங்க, துணையா இருப்பாங்க.
எதுல துணையா இருப்பாங்கடா? நன்மையை ஏவுற விஷயத்திலும் தீமையை தடுக்கிற விஷயத்திலும் மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக ஈமானுடையவர்கள் அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்தே ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் எங்களை முஸ்லீம் என்று சொல்கிறோம். இந்த வார்த்தை அழகான வார்த்தை. இந்த வார்த்தை உலகத்திலேயே பெருமதியான ஒரு வார்த்தை. நபிமார்கள் எல்லாம் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை எப்போது அழகாக அமையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் அல்லாஹ்வின்பால் மக்களை அழைத்து தானும் நல்லமல் செய்து நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறானோ அவனை விட அழகான வார்த்தையை சொன்னவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். நான் முஸ்லீம் என்று சொல்கிற வார்த்தை எப்போது அழகு பெறும் என்றால் நான் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்க வேண்டும், நானும் நல்லமல் செய்ய வேண்டும். இது ரெண்டையும் செய்து கொண்டு நாங்கள் முஸ்லீம் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்கிறவனை விட அழகான வார்த்தையை யாரும் சொல்ல முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக முஸ்லீம் என்கிற வார்த்தை எப்போது சிறப்பு பெறும் என்று சொன்னால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பணியில் நாங்கள் ஈடுபடுகிற போதுதான் அது சிறப்பு பெறும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களுக்கு மத்தியிலே தஅவா என்பது பர்லு ஐனா பர்லு கிஃபாயாவா என்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. பர்லு ஐன் என்றால் ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமை, 5 நேர தொழுகையை போல. பர்லு கிஃபாயா என்று சொன்னால் யாராவது செய்தால் மற்றவங்க செய்யாட்டியும் அவங்க மேல குற்றம் இல்லை, ஜனாசா தொழுகை மாதிரி. தஅவா என்கிறது எல்லாரும் செய்ய வேண்டியதா, சிலர் செய்தால் மற்றவங்க மேல உள்ள பொறுப்பு நீங்கிருமா என்று கேட்டால் 2 விதமான கருத்துக்களையும் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் தஅவா என்கிறது பர்லு ஐனாகவும் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒன்றாகவும், சில நேரங்களில் ஒருவர் செய்தால் மற்றவங்க மேல பொறுப்பு நீங்குவதாகவும் அமையும். உதாரணமாக இந்த இடத்துல ஒரு ஆள் தவறு செய்கிறார், அவரை பார்த்து ஒரு ஆள் சொல்றாரு இதை செய்யாதீங்கன்னு சொல்றாரு, அவரும் சுட்டுட்டாரு, தவறு செய்யறதை விட்டுட்டாரு. இப்ப மற்றவங்களும் திரும்ப நீ செய்யாத என்று நீங்களும் சொல்லணும், இவரும் நீ செய்யாதுன்னு சொல்லணுமான்னு கேட்டா இல்ல, எல்லார கடமையும் நீங்கிருச்சு. அவர் சொன்னார், கேட்டுட்டார், எல்லார கடமையும் நீங்கிருச்சு. சொன்னதுக்கு பிறகும் கேட்காம அவர் செஞ்சு கொண்டே இருக்கிறார். இப்ப மற்றவங்களும் சொல்ல வேண்டிய கடமை ஏற்படுதா இல்லையா? அப்ப அந்த கடமை வருது. என்ன அவர் சொல்ல கேளு என்று பலரும் சொல்கிற போது அவன் அந்த தவறை விட வேண்டிய நிர்பந்தத்துக்காக ஆளாகுவான். அப்ப நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுங்கிறது சில போது எல்லாரும் கட்டாயம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். சில போது ஒருவர் செய்கிறார், பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா மற்றவங்கள கடமை முடிஞ்சிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை எடுத்து பார்த்தால் தஅவாவுடைய விஷயத்தில் எல்லோரும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், நபியை இந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹாதிஹி சபீலி, நபியை இந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள் இதுதான் எனது நேரான வழி. நாம் ஒரு கொள்கையை சொல்கிற ஒரு கொள்கையை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை பின்னால் 5 வருஷம் கழிச்சு தான் சொல்லுவேன், ஜமாத்துக்கு வாங்கலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க சொல்கிறது இதுதான், இதுதான் எங்களோட வழி. அதுவோ இல்லல்லா, நாங்கள் அல்லாஹ்வின் பால் தான் உங்களை அழைப்போம். நாம் அழைப்பது என்பது ஒரு கொள்கையின்பால் ஒரு ஜமாத்துக்கு சேர வேண்டும், ஒரு இயக்கத்துக்காக ஆக வேண்டும், அல்லது ஒரு ஹிஸ்பிய ஒரு பிரிவுக்காக வேண்டும் என்றது கிடையாது. அழைப்பு அல்லாஹ்வின் பால் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? அலா பசீரத்தின் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த அழைப்பு இருக்கும். கற்பனைகளோ யூகங்களோ அவரவர் எடுக்கக்கூடிய முடிவுகளோ அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்கிற கதைகளோ இதற்கான அடிப்படையாக இருக்காது. தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் பால் நான் உங்களை அழைக்கிறேன். அதோடு விடாம அல்லாஹ் சொல்கிறான், அன வமனித்தபானி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வின் பால் உங்களை அழைக்கிறோம்
என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வின் பால் அழைக்கிற பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டா நபிக்கும் இருக்குது, நபியை பின்பற்றுகிற எங்களுக்கும் இருக்குது. அப்ப நாங்கள் எல்லாரும் தௌவா செய்ய வேண்டிய சூழல் இருக்குது, கடமை இருக்குது என்பதை இந்த ஆதாரங்களிலிருந்து பார்க்கிறோம். சில நேரங்களிலே வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள், ஒருவர் தௌவா செய்யவில்லை என்றால் அவருடைய ஈமானில் பலவீனம் ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஹதீஸ் கிரந்தங்களும் ஒவ்வொரு அடிப்படையிலே தொகுக்கப்பட்டிருக்கும். சஹீஹ் முஸ்லிமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முதலாவது கிதாபுல் ஈமான், ஈமானுடைய பாடம் என்றுதான் இமாம் அவர்கள் தன்னுடைய கிதாபை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஈமானுடைய பல கிளைகள் சம்பந்தமாக அவர்கள் பாடத்தை எழுதி கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு பாடம் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் மினல் ஈமான், நன்மை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஈமானில் ஒரு பகுதி. அப்ப ஈமானுக்கு பல கிளைகள் இருக்குது, அதில் ஒரு பகுதி தௌவா என்கிறது. ஒவ்வொரு மூமினிடத்திலும் அது இருந்தாக வேண்டும். அதிலே அவர்கள் 2 ஹதீஸ்களை சொல்கிறார்கள். ஒரு ரிவாயத், ஒரு ஹதீஸ் எப்படி இருக்குது என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு முன்னால் நபிமார்கள் இருந்தார்கள், அந்த நபிமார்களுக்கு தோழர்கள் இருந்தார்கள். அந்த நபிமார்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த தோழர்கள் அந்த நபியினுடைய வழியிலே நடந்தார்கள், அவருடைய சுன்னாவின் அடிப்படையிலே வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு சில கூட்டங்கள் வந்தார்கள். அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? எப்போதுன மாலா யஃபலூன், அவர்கள் செய்யாதவற்றை சொன்னார்கள். வயஃபலூன மாலா யுமரூன், தங்களுக்கு மார்க்கத்தில் ஏவப்படாத விஷயங்களை செய்தார்கள். மார்க்கம் சொல்லாத விஷயங்களை செஞ்சிட்டு இருந்தாங்க. இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உம்மத்திலும் அது வரும். ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின், யார் அவர்களோடு தன் கையால் போராடுகிறானோ அவன் மூமினாவான். ஃபமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ முஃமின், யார் அவர்களோடு தன் நாவால் போராடுகிறானோ அவனும் மூமினாவான். ஃபமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின், யார் அவர்களோடு தன் உள்ளத்தால் போராடுகிறானோ அவனும் மூமினாவான். இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலைஸ வரா ஸாலிக ஹப்பத்து ஹர்தலின் மினல் ஈமான், இதற்கு பிறகு ஈமான்ல ஒரு கடுகளவு கூட கிடையாது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் நம்ம விளங்கிக்கோ, இதில் தீவிரமான ஒரு சிந்தனை போக்கு வந்துவிடக்கூடாது. இதனுடைய அர்த்தம் என்னென்றால் ஈமானுக்கு பல கிளைகள் இருக்குது. அந்த கிளைகள் ஒரு கொப்பு தௌவா என்கிறது, ஒரு கிளை தௌவா என்கிறது. அது 3 பிரிவு இருக்குது. 3ல எது இருந்தாலும் ஈமான் அந்த கிளை இருக்குது. 3 ஒன்றுன்னு சொன்னா அந்த கொப்பு இல்லை, அந்த கிளை இல்லை. இப்படியே ஒவ்வொன்றா அடிபட்டு போனா ஈமான் பலகீனப்பட்டுவிடும். அப்ப தௌவா என்கிறது ஈமானுடைய ஒரு அடிப்படையான அம்சம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால் இது ஒரு தௌவா சென்டர் இங்கு திறக்கப்பட்டிருக்கு. இதன் கீழால் பணிகள் நிறைய நடக்குது. இங்கு பல சகோதரர்கள் வந்திருக்கலாம். இப்போ உங்களோட மனசுல என்ன ஒரு பதிவு இருக்கலாம்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் மருதமுனையில ஒரு இஸ்லாமிய பிரச்சார மையம் இருக்குது, அதன் கீழ் மദ്രസா இருக்குது, குர்ஆன் மദ്രസா இருக்குது, நிறைய பள்ளிகள் அதன் கீழே இருக்குது, அங்க நிறைய தௌவா நடக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஊர்ல தௌவா நடக்குது. உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்க இந்த தௌவாவுக்காக தௌவாவுல நீங்க செய்யக்கூடிய பங்கு என்ன? இப்படி கேட்கும்போது ஒரு சிந்தனை வரலாம், நாங்கள்லாம் எங்க பயான் பண்றது, எங்களுக்கெல்லாம் பயான் பண்ண இயலுமா? கண்ணியத்துக்குரிய சோழர்களே, தௌவா என்று சொன்னால் பயான் பண்ணுவதுதான் தௌவா என்பது தவறான ஒரு அடிப்படை. அதை பண்ண வேண்டியவங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் தௌவா நடக்க வேண்டும் என்று சொன்னால் பயான் பண்றவங்களால மட்டும் தௌவா செய்ய முடியாது. தௌவாவுக்கு பல பகுதிகள் இருக்குது. சில நேரங்களில் தௌவா என்கிறது பயான் பண்ணுகிறவர்களை விட உங்களால் தான் நிறைய சாத்தியப்படும். எனவே ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை செய்வதற்கான வலியும் இருக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு குர்ஆன்ல இருந்து சில செய்திகளை உங்களுக்கு முதலாவது சொல்லலாம் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான 5 ரசூல்மார்களில் ஒருவர்.
நபிமார்களிலேயே அதிகமான அற்புதங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு நபி. அவர் தௌவாவுக்கு வந்து என்ன கேட்கிறார் தெரியுமா? மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்காக அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்கிறவர்கள் யார் என்று ஒரு நபி மக்கள்கிட்ட கேட்கிறார். அப்ப அந்த மக்களில் சுமார் 12 பேர் நஹ்னு அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுகிறோம் என்று முன்னால் வந்தார்கள். ஒரு நபிக்கு பொதுமக்களுடைய உதவி தேவைப்படுகிறது தௌவாவுக்கு. எனவே ஊர்ல நிறைய மௌலிமார் இருக்கிறாங்க, அவங்க தௌவாவை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி நீங்கள் இருக்க முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயமாக தௌவாவுக்கு தேவை. ஒரு நபிக்கே பொதுமக்களுடைய உதவி தேவைப்பட்டிருக்கிறது. இதே போல சூரா யாசீனை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை உதாரணமாக சொல்லுமாறு குர்ஆனிலே சொல்கிறான். சூரா யாசீனிலே வத்ரிபிலஹும் மதலன் அஸ்ஹாபல் கரியா, நபியே ஒரு ஊர்வாசிகளை இந்த ஊர் மக்களுக்கு உதாரணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ஊருக்கு அல்லாஹ் 2 ரசூல்மார்களை அனுப்புகிறான். எவ்வளவு பாக்கியமான ஊருன்னு பாருங்க. நாங்கெல்லாம் சில ஊருக்கு மௌலைமாரே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஒரு ஊருக்கு 2 ரசூல்மார்கள். அந்த 2 ரசூல்மார்களையும் அந்த ஊர் மக்கள் பொய்யர்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 பேருக்கும் பலம் கொடுக்கிறதுக்காக 3வது ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்புகிறான். ஒரு ஊருக்கு 3 ரசூல்மார்கள். இதுல என்ன அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், ஊர்ல 2 மௌலைமார் இருந்தா போதும் கிடையாது. எவ்வளவுக்கு சப்போர்ட் அதிகமாகிறது அவ்வளவுக்கு பலம் பெறும். ஆனா அந்த ஊர் மக்கள் அந்த 3 ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள். ரசூல்மார்களை கொலை செய்வதற்கு முற்படுகிறார்கள். இதுவரைக்கும் தான் அல்லாஹ் தஆலா அந்த ஊரின் நபிமார்களை பற்றி சொல்கிறான். அதுக்கு பிறகு அந்த நபிமார்களுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னா, வஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ, அந்த ஊரின் எல்லையிலிருந்து ஒரு மனிதர் ஓடி வந்தார், கத்திக்கொண்டே ஓடி வந்தார். என் சமுதாயமே, இந்த இறை தூதர்கள் சொல்வதை கேளுங்கள், அவங்க சத்தியத்தில் இருக்கிறாங்க, அவங்க சொல்றதுக்கு மட்டும் கூலி கேட்கல என்று அந்த மனிதர் கத்திக்கொண்டு வந்தார். அப்ப அந்த ஊர் மக்கள் பார்த்தாங்க, நீங்க இவருக்கு சொன்னதை கேட்டியான்னு சொல்ற போது அந்த ஊர் மக்களுக்கு அவர் பதில் சொன்னார், என்ன படைத்த ரஹ்மானை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன கேடு பிடித்து விட்டது? நாளை மறுமையிலே நான் எழுப்பப்பட்டால், நான் அல்லாஹ்வால் விசாரிக்கப்பட்டால் இந்த வணங்குற சிலைகள் என்று எனக்கு சபாத்தி செய்யுமா என்று அவர் விளக்கம் சொன்னார். அந்த ஊர் மக்கள் அவர் அடிச்சே கொண்டு போட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மௌத்தாகின உடனேயே வக்கீல் துஹ்லில் ஜன்னா, சுவனத்தில் நுழைந்து விடு என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகிறவர்களுக்கு மட்டும் உள்ள அந்தஸ்து இது. அவங்களுக்கு பர்சவுடைய வாழ்க்கை இங்க கிடையாது, அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. மனித உடம்போடு அல்ல, ஒரு பச்சை நிற பறவையினுடைய வடிவில் சொர்க்கம் போய் விடுவார்கள். அப்ப அந்த மனிதர் சொர்க்கத்துக்கு போயிடுறார். ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில தௌவா செய்யனுடைய மனசு எப்படி இருக்கும்னு பாருங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார், யாலை த கௌமி ஆலமூன், என் சமுதாயத்துக்கு இந்த விஷயம் தெரியணுமே, நான் சொர்க்கத்தில் இருக்கிறங்கிற விஷயம் தெரியணுமேன்னு கவலைப்படுறார். எதுக்கு? தெரிஞ்சா நம்ம அடிச்ச வாங்கவே சொர்க்கத்தில் நல்லா இருக்கிறான்னு பொறாமப்படட்டுங்கிறதுக்கா? நான் சொர்க்கத்தில் இருக்கிறேங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சா நான் சொன்னது உண்மை என்பதை விளங்கிக் கொள்வாங்க, அப்ப அவங்களும் திருந்தலாம் என்று மௌத்தா போனதுக்கு பிறகு கூட எந்த மக்கள் தன்னை அடித்து கொண்டார்களோ அவங்க உண்மையை விளங்க வேண்டும் என்று அந்த மனுஷன் நினைக்கிறார். ஒரு தாயினுடைய நினைப்பு மக்கள் சத்தியத்தை விளங்க வேண்டும் என்றதாக இருக்க வேண்டும். தவிர நாம் சத்தியத்தை சொல்வதன் மூலமாக இவர்களை கேவலப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும், சமுதாயத்தில் அடையாளம் காட்ட வேண்டும், அவமானப்படுத்தப்பட வேண்டும், இது இருக்கக்கூடாது. அது இருந்தால் தௌவாவும் இருக்காது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. ஆனா அல்லாஹ் தஆலா இதை பொறுத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா ஒரு இடி முழக்கத்தின் மூலமாக அந்த சமுதாயத்தை அழித்தான் என்று சூரா யாசீனிலே சொல்கிறார். இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா அந்த ரசூல்மார்களை பற்றி சொல்வதற்காக சொல்லவில்லை. ஏன்னா ரசூல்மார்களுடைய முடிவு என்ன என்று அல்லாஹ் சொல்லல. ஒரு தனி மனிதர் நபிமார்களுக்கு தௌவாவுக்கு பாதிப்பு வருகிற போது குரல் கொடுத்தாரு, அதில் அவருக்கு பாதிப்பு வருகிற போது அதை தாங்கிக் கொண்டாரு, அவருக்கு சொர்க்கம் கிடைத்த நற்செய்தியை சொல்வதற்காக இந்த செய்தியை சொல்கிறார். எனவே ஊரில் இருக்கக்கூடிய தௌவாவிலே பேச்சின் மூலமாக குத்துபாவின் மூலமாக தௌவா செய்கிறவர்கள் தௌவா செய்வார்கள். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலை,
அவங்களுக்கு துணை நிற்க வேண்டிய வேலை, அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போது தோல் கொடுக்க வேண்டிய வேலை, அது உங்களுக்கு இருக்குது. அதை செய்கிற போது உங்களுக்கு ஏழு பாதிப்பு ஏற்பட்டு இந்த யாசீன் சூறாவில் சொல்லப்படக்கூடிய நபருக்கு ஏற்பட்டது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அது ஷஹாதத்தாக அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை அர்ப்பணம் செய்வதாக கருதப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை செய்யறதுக்கு பெருசா படிச்சிருக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. இதை யார் வேணுமானாலும் செய்யலாம். அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். குர்ஆனிலே சூரா 40வது அத்தியாயம், அதுக்கு சூரத்துல் மூமின் என்றும் சொல்லுவார்கள். சூரத்துல் மூமின் என்று அந்த அத்தியாயத்துக்கு பெயர் வந்ததுக்கு அதுதான் காரணம், இந்த சம்பவம் தான் காரணம். சம்பவத்தை விஷயத்தை மட்டும் நான் சுருக்கா சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட போய் தௌவா செய்றாங்க. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ததாக அறிவிக்கிறான். என்னை விட்டுருங்க, நான் மூசாவை கொல்ல போறேன்னு சொல்லி முடிவு செஞ்சிட்டான். அப்ப அந்த சபையில ஒரு ஆள் இருக்கிறார். அவர் ஃபிரௌனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், வேற ஆள் கிடையாது, ஃபிரௌனுடைய ஃபேமிலி. அவர் ஈமான் கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையான நபி என்பதை அவர் ஏற்றிருந்தார். ஆனால் தான் மூமின் என்பதை மறைத்து வைத்திருந்தார். அப்போது அவர் மூசா ஃபிரௌனை பார்த்து கேட்கிறார், அத்தக்துலு ரஜுலன் யகூலு ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என் இறைவன் என்று சொன்னதற்காக ஒரு மனுஷனை போட்டு கொல்ல போறியா? அவர் சொல்வது பொய்யாக இருந்தால் அவரோட போய் அவரோட போகட்டும். அவர் சொல்வது உண்மையாக இருந்து விட்டால் நீ அவரை கொலை செய்து விட்டால் முன்னைய சமுதாயங்கள் அழிக்கப்பட்டது போல நான் அழிக்கப்பட்டுருவோம் என்று ஒரு நடுநிலையான மனிதர் பேசுவது போல பேசுறார். ஃபிரௌன் ஒரு அரசியல்வாதி. அரசியல்வாதிகளுக்கு மக்களை எப்படி கவர்வது என்பது தெரியும். உடனே ஃபிரௌன் பேசலாம் மக்களை பார்த்து, மக்களே உங்களை வேறான வழியைத்தான் நான் அழைத்து செல்கிறேன், எனக்கு எது சரி என்று பட்டதோ அதைத்தான் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று மக்களை பார்த்து பேசுகிறான். அப்போது அந்த மூமின் மக்களை பார்த்து பேசுகிறார், மக்களே உங்களுக்கு முன்னால் ஆதி சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு வந்துவிடக்கூடாதுன்றதுனாலதான் நான் இப்படி சொல்கிறேன் என்று அவரும் மக்களை பற்றி பேசுகிறார். அப்போது ஃபிரௌனுக்கு மாற்று வழி இல்லாமல் மூசா நபிக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த சூனியக்காரர்களுக்கு இடையிலே போட்டி வைக்கிற நிலைக்கு வருகிறார். கண்ணியத்துக்குரிய சார்களே, சுமார் 8 வசனங்கள் அவரை பற்றி பேசுகிறது. ஈமானை மனசிலே மறைத்து வைத்துக் கொண்டிருந்தவர், அந்த ஈமானை மனசிலே மறைத்து வைத்துக் கொண்டிருந்தவர், தௌவா செய்யக்கூடிய ஒரு நபிக்கு பாதிப்பு வருவது போவது என்கிற போது ஒரு நடுநிலை மனிதர் பேசுவது போல் பேசி அவரை அந்த ஆபத்தில் இருந்து பாதுகாக்கிறார். அல்லாஹ் தஆலா அவரை சிறப்பித்து குர்ஆனில் பேசுகிறார். எனவே தௌவாவுக்கான வழி என்கிறது மேடை பேச்சுக்கள் மட்டும் கிடையாது, அதுக்கு துணை நிற்பது. பயான் நடக்கக்கூடிய இடத்துக்கு 4 பேரை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அது நீங்க தௌவாவாக இருக்கும். அந்த செய்திகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்றது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தௌவாவாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு அரபு நாட்டில் நடந்தது. பல இடங்களில் நான் இதை உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். தௌவா செய்யணும் நினைக்கிறவனுக்கு பல வாசல்கள் இருக்கும். ஒரு வயசான வாப்பா, அவருக்கு பார்சவாதம், அவருடைய வேலைகளை அவரால் செய்ய முடியாது, அவரை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறது சாப்பாடு தீர்த்துறதுக்கு என்று சொல்லி அவருடைய பிள்ளைகள் ஒரு வேலைக்காரரை எடுப்பிக்கிறாங்க. இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு வேலைக்காரர் அவருக்கு நியமிக்கப்படுறார். அவர் தான் இவருக்கு சாப்பாடு கொடுக்கிறது, உடுப்பு மாற்றி விடுறது, அந்த மாதிரி வேலைகளை செய்கிறாரு. இவரால் சொந்த வேலைகளை செய்ய முடியாது. இந்த வயசாளி, இந்த நோயாளி என்ன செய்வார்னு சொன்னா, அந்த இந்தோனேசியாவை சேர்ந்த காபிரான நபரிடத்துல ஒரு கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு என்ன பதில் என்று பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமிய சென்றவரை கேட்டு வந்து சொல்லுன்னு சொல்லுவார். அப்ப இவர் போய் அங்க போய் கேள்வியை கேட்பாரு, அவங்க விடை என்று சொல்லுவாங்க. அந்த விடையை வந்து இந்த வயசாளிட்டு நோயாளிட்டு இவர் வந்து சொல்லுவார். இப்படி ஒரு 6 மாசம் வேலையும் செய்கிறார். இவருடைய டவுட்டுகளை கேட்டு வந்து இவர் கிளியர் பண்றார். 6வது மாசம் இந்த இந்தோனேசியா காபிர் இஸ்லாத்துக்கு வரார். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் அந்த வயசாளி சொல்றாரு, இவ்வளவு நாளும் போய் கேள்வி கேட்டுவார் நான் சொன்னது எனக்காக இல்ல, இந்த கேள்விக்குரிய விடை என்னன்றதை நீ விளங்கிக் கொள்வதற்காகத்தான் நான் கேட்டு வச்சேன். தனக்கு தெரியாது என்பது போல் கேட்க வச்சு அவருக்கு மார்க்கத்தை விளங்க வச்சு அவரை இஸ்லாத்தில் இணைக்கிறார். யாரு? சுயமா 1க்கு 2க்கு போக முடியாத ஒரு ஆள். அப்ப ஒருவர் நினைச்சால் அவனுக்கென்று ஒரு வாய்ப்பு இருக்கும், அவனுக்கென்று ஒரு வசதி இருக்கும், அவனுக்கென்று ஏதாவது ஒரு இடப்பாட்டை அல்லாஹ் கொடுத்திருப்பான், அதை அவன் பயன்படுத்த வேண்டும். அறிவு உள்ளவர்கள் அறிவை தௌவாவுக்கு பயன்படுத்துவார்கள்.
பேசக்கூடியவங்க பேசலாம், பணம் உள்ளவங்க பணத்தை கொடுக்கலாம், உடல்ல வலு உள்ளவங்க அந்த வலுவை மார்க்கத்துக்காக செலவழிக்கலாம், மூளை உள்ளவங்க ஆலோசனைகள் கொடுக்கலாம், ஆசிரியராக இருக்கிறவங்க அவருடைய ஆசிரியர் தொழிலை பயன்படுத்தலாம், கவிதை படிக்கக்கூடியவர் தன் கவிதையை தௌவாவுக்கு பயன்படுத்தலாம். ஹஸ்ஸான் பின் சாபித் பயன்படுத்தி இருக்கிறாரு. கதை எழுதக்கூடிய அவருடைய கதைகளை பயன்படுத்தலாம். அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பதை இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக, தீமையை தடுப்பதற்காக, தீமையை விட்டு விலகிப்பது என்கிற உணர்வை மக்களுக்கு கொடுப்பதற்காக, நன்மையை செய்ய வேண்டும் என்கிற உணர்வை மக்களுக்கு ஊட்டுவதற்காக பயன்படுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நபித்தோழரும் ஒவ்வொரு விதமாக இந்த இஸ்லாத்துக்கு சேவை செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவர் நிறைய ஹதீஸ்கள் அறிவித்திருக்க மாட்டார். நீங்கள் ஒரு ஹதீஸ் கிதாபை பார்த்தால் அல்லது குத்பா உரைகளிலே பயான்களை கேட்கிற போது எப்பயாவது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அறிவித்தார்கள் என்று சொல்லி ஹதீஸ் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அபூ ஹுரைரா அறிவித்ததை கேட்டிருப்பீங்க, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறதை கேட்டிருப்பீங்க, இப்னு உமர், இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறதை கேட்டிருப்பீங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எத்தனை நீங்க கேட்டிருக்கிறீங்க? ஆனா அவர் யார் தெரியுமா? ஸைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று ரசூலுல்லாஹ்வால் சிறப்பிக்கப்பட்டவர். அவருக்கு அல்லாஹ் வீரத்தை கொடுத்திருந்தார், யுத்த தந்திரத்தை கொடுத்திருந்தார், போர்க்களங்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்கிற திறமையை கொடுத்திருந்தார். அவர் அதை பயன்படுத்தி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவாக்குற வேலையை செய்தார், போர்க்களங்களை சந்தித்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர் இந்த வீரத்தை இஸ்லாத்துக்கு பயன்படுத்தினார். நாங்கள் எந்த ஒரு பயானை பண்ணினாலும் ஒரு ஹதீஸ் கிதாபை எடுத்தால் ஒரு பக்கத்தில் ஒரு 4 ஹதீஸ் சொன்னா கட்டாயமா அதுல அபூ ஹுரைரா நாம் அறிவிச்ச ஒரு ஹதீஸ் இருக்கும். நிறைய ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் தஆலா அவருக்கு ஞாபக சக்தியை கொடுத்தான், ஹதீஸ்களை மனனம் செய்தார், அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள், அவர் பெருசா போர்க்களங்களை போனாரு, போராடினாரு, வீரமா இருந்தார் என்ற வரலாறு உங்களுக்கு அவங்க கோடைகள் கிடையாது. ஆனா அவங்களோட சைட் அது கிடையாது. இப்ப இதை பார்த்துட்டு யாரும் சொல்ல முடியாது அபூ ஹுரைரா தான் ஹதீஸ் அறிவிச்சாங்க, காலித் பின் வலீத் மார்க்கத்துக்கு பயான் பண்ணல சொல்ல முடியாது. அவங்க நிலத்தை பிடிச்சி அந்த மக்களை கொடுத்தாங்க, இவங்க மார்க்கத்தை சொன்னாங்க. இப்னு அப்பாஸ், இப்னு உமர், இப்னு மஸ்ஊத் அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்விக்கு பெரிய சேவை செய்திருக்கிறாங்க. அவங்க கல்விக்கு செய்த சேவையை அவங்களோட வாப்பா அம்மா செய்யல. இப்னு உமர் அவங்களை விட உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. அப்பாஸ் அவங்க இப்னு அப்பாஸ் அவங்களை விட அவங்களோட வாப்பா அப்பாஸ் அவங்க ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. ஆனா அதிகமான ஹதீஸை அறிவித்தது இப்னு உமர் அவங்க தான். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தது இப்னு அப்பாஸ் அவங்க தான். அவங்களோட பாப்பாவை விட ரசூலுல்லாஹ்வோட நெருக்கமாக அவங்களை விட இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இப்னு உமர் பணி கல்வி பணியாக இருந்தது, உமர் அவங்களுடைய பணி ஆட்சி நிர்வாக பொறுப்பாக இருந்தது. உமர் அவங்க நிர்வாக பொறுப்பு சரியா செஞ்சதுனாலதான் இவங்களுக்கு கல்வி பணி செய்ய முடிந்தது. சில பேருக்கு இதை பார்க்கிற போது வித்தியாசமா தெரியலாம். உதாரணமாக நான் ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கிறேன், நான் நிறுவன வேலைகளை செய்கிறேன், இன்னொருவர் பயான் பண்றாரு. பார்க்கிறவங்க என்ன நினைக்கிறீமா, இவருக்கு எப்பயுமே அவர்கள் நிறுவனத்தை பத்தி தான் கவலை, அவருக்கு சீட்டை விட்டு எழும்பவே மாட்டார், அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலை தான், அவருக்கு தௌவாவில் அக்கறை இல்லை. யார் பயான் பண்றாரோ அவருக்கு தான் தௌவாவில் அக்கறை நினைக்கிறாங்க. அவங்க அந்த சீட்ல இருந்து வேலை செய்யலன்னு சொன்னா பயான் பண்றவருக்கு பயான் பண்றதுக்கு இடம் இருக்காது, மக்கள் இருக்க மாட்டாங்க, ஏற்பாடு இருக்க மாட்டுச்சு. எனவே அந்த சீட்ல இருந்து நிர்வாகம் செய்வதும் தௌவா தான், அந்த நிர்வாகத்திற்கு இருந்து பேசுறவரும் தௌவா தான் செய்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌவாவுடைய பரப்பு என்பது விரிஞ்சது, அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய துறைகளை வச்சு செய்யலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கு. அந்த அந்தஸ்து தாண்டாது. அந்த அவருக்கு இருக்கக்கூடிய திறமைகளையும் அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் மார்க்கத்தை சொல்வதற்கு தௌவாவுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தினோம், இதுதான் நாம் கவனிக்க வேண்டியது.
கண்ணியத்துக்குரிய சோர்களே, நம்ம தௌவா களத்துக்குள்ள வருகிற போது அதுலேயும் நிறைய உளப்பரிசுத்தத்துக்கு நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கு தௌவா களங்களே நிறைய குழம்பு போயிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் இந்த மாதிரி சென்டர்கள் அமையக்கூடிய இடங்கள்ல தௌவாக்கள் படுத்து போவதை நாம பார்க்கிறோம். ஏற்கனவே இடம் இருக்காது, எங்கெங்கயாவது கூலிக்கு இடம் பிடிச்சி தௌவா செய்வாங்க, ஆர்வமா இருப்பாங்க மக்கள். அப்பெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, எங்களுக்குள்ள ஒரு சொந்த இடம் இல்லை, அப்படி இருந்து தௌவா நடக்குது, மக்கள் ஆர்வமா வாராங்க, எங்களுக்கு இடம் வந்துவிட்டால் இன்னும் தாராளமா செய்யலாம்னு ஒரு இழப்பு வரும். யாராவது காணியை கொடுப்பாங்க, யாராவது பில்டிங் கொடுப்பாங்க, அழகான பில்டிங் கட்டப்படும், ஏற்கனவே இருந்த நெருக்கடிகள் இருக்காது, ஓரளவு நல்ல நிலவரம், சைத்தான் வந்து அப்ப பூந்துருவாங்க. ஒரு இடம் இல்லாமல் இருக்கிற போது, வளம் இல்லாமல் இருக்கிற போது இல்லாத ஒரு பிரச்சனை வரும். யார் தலைவர், யார் செயலாளர், யார் பொருளாளர், இந்த மாதிரி பிரச்சனை வரும். அந்த நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா, இயல்பாகவே யாராவது ஒரு படிச்ச ஆளை செக்ரட்டரியா போடுவாங்க, யாராவது ஒரு ஆளை பொருளாளராக போடுவாங்க. இப்போ சைத்தான் என்ன செய்வான்னா, தௌவாவுக்காக கீழ் மட்டத்தில் இருந்த உழைத்தவங்கிட்ட வருவாங்க. இவ்வளவு நாளும் அடி வாங்கினது நீங்க, ஏச்சு வாங்கினது நீங்க, இடம் எடுத்தது நீங்க, புரோகிராம் வைக்கிற நேரத்தில் கேவலப்பட்டது நீங்க, இந்த சேரு நேற்று தான் தௌஹீதுக்கு வந்தாரு, இப்ப பில்டிங் கட்டினது போற அவர் செக்ரட்டரி, நீங்க ஒன்றுவீங்க. அப்ப நீங்க இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டது அவர் செக்ரட்டரியா ஃபைல் தூக்குறதுக்கா? இப்படி ஒரு எண்ணத்தை போட்ட உடனே சில நேரங்கள்ல மனசு படைஞ்சு, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நேற்று வந்தால் பெரிய ஆளாகிறார், அவர் எங்களுக்கு ஆர்டர் போடுறாரு, நம்ம இப்படி செய்யணுமா? தௌவாவில் ஆர்வமா இருந்த சில பேர் பின்னுக்காகிறாங்க, ஏழுண்டா செஞ்சுக்கணும் அவங்க, சரி நாங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு அவங்க கொண்டு போகட்டும். இப்படி ஒதுங்கக்கூடிய நிலை வருது. ஏன்னா உள்ளத்துல சைத்தானுக்கு இடம் வந்து, நீங்க அடி வாங்கினது, ஏசி வாங்கினது நீங்க ஃபைல் தூக்குறதுக்கா? யாரு ஃபைல் தூக்கான பொறுத்து, அதாவது ரசூலுல்லாஹ் வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. அதிகமா அடி வாங்கினது பிலால் ரலியல்லாஹு அவங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்தது ஒரு பொறுப்பு தான், அதான் சொல்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. எங்கேயாவது ஆட்சி பொறுப்புல இருந்தாரா, நிர்வாக பொறுப்புல இருந்தாரா? இல்ல. அதுக்காக பிலால் சொல்லல, அன்றைக்குதான் வாது அகது அகது அல்லாஹ் ஒருவன் அடி வாங்கினது நான் தான். இந்த உமர் அந்த நேரம் அடிக்க வந்தாரு, அடிக்க வந்த உமர் கலிதாவா இருக்க, அடி வாங்கின நான் சும்மா இருக்கிறோமான்னு கேட்கறாங்க. அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஒன்றை விளங்கினாங்க, நான் ஜனாதிபதியாக இருந்தாலும் என்னை விட இந்த மார்க்கத்துக்கு முதலாவது வந்து இந்த மார்க்கத்துக்காக அடி வாங்கிய பிலால் என்னை விட சிறந்தவர். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு சந்திக்கிற போது அடிமையான பிலாலை செய்யதி என் தலைவர்னு கூப்பிடுவாங்க. ஜனாதிபதியாக இருந்து கொண்டு பிலால் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு தலைவர் என்று கூப்பிட்டாங்க. ஏன்னு கேட்டா, அவரை விட மார்க்கத்துக்கு முந்தியவர், அவரை விட இந்த மார்க்கத்துக்கான அடி வாங்கியவர், சிரமப்பட்டவர். அதனால உமர் அவங்க கொடுத்த மரியாதை அது. அதே நேரம் பிலால் கொண்டு விலகி இருந்தாங்க, உமருக்கு கட்டுப்படுற சமுதாயம் எனக்கு கட்டுப்படாது, உமர் செய்கிற இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. அதனால அவங்க யாரும் வந்து நாங்க தான் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தார்கள், நாங்க தான் இந்த மார்க்கத்துக்காக கஷ்டப்பட்டார்கள், இந்த மனநிலைக்கு வரல. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, யார் செய்கிறார் என்கிற பிரச்சனை அல்ல, நானா நீயா என்ற போட்டி உணர்வுகள் வந்துவிடக்கூடாது. அது வந்து எங்க வருவதோ அங்கு தௌவா சீரழியும், அங்கு தௌவாவினுடைய வேகம் குறையும். அந்த தௌவா நடந்தா கூட அதனுடைய அதாவது ஆன்மீகம் இல்லாமல் போயிடும், அதோட ரூஹானியத் இல்லாமல் போயிடும். எனவே கட்டப்பட்ட இந்த சென்டர் இதுக்கு முன்னால இருந்ததை விட வேகமாக இயங்குவதற்கான வழியை திறந்து விட வேண்டும். போட்டி மனப்பான்மைகள் இதுக்குள்ள வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌவா களத்தில் அது அந்த தூய்மையான மனநிலை இல்லாமல் போறதுனால சில பாதிப்புகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய அனுபவத்துக்குள்ள பார்த்த இடங்களில் பிரச்சனை இல்லாமல், ஓரளவு பிரச்சனை இல்லாமல் போற ஊர்கள்ல இந்த மருதமுனை உண்டு, ஓட்டமாவடி உண்டு. ஏன் காரணம்னு கேட்டா, முறையான தாயிகள் கிடைச்சிருக்கிறாங்க, நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, ஒன்றுபட்ட உழைப்பு இருக்கு. தௌவாவுக்கு ஒன்றுபட்ட உழைப்பு கட்டாயம். தனித்தனியாக இருந்து தௌவா செய்யறதுங்கிறது கிடையாது. அப்படி தனிச்சு போறவங்க சைத்தானை நோக்கி விரைந்து போறதாக இருக்குமே தவிர அவங்களால சைத்தானுடைய சக்தியை அழிக்க முடியாது. அவங்க வேறொரு வகையில
ஷைத்தானுடைய உணர்வுகளை பலத்துக் கொண்டுதான் இருப்பான். எனவே ஒன்றுபட்ட உழைப்பு தேவை. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃப்ல அந்த இளைஞர்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்கிற போது வரபத்னா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களுக்கு இடையே நாங்கள் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த ஒருங்கிணைப்புக்கு பிறகுதான் அந்த நாட்டு அரசனுக்கு முன்னால் அவர்களால் சத்தியத்தை சொல்ல முடிந்தது. எனவே சத்தியம் வீரியமாக சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு ஒருங்கிணைந்த நிலைப்பாடு தேவை. குறிப்பாக தௌவாக்களத்திலே முன்னின்று செயல்படுகிற இடத்திலே அந்த ஒன்றுபட்ட தன்மை தேவை. இதுவே தவறான உணவுகளுக்கு இடம் கொடுக்காத, அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய நுணுக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். சும்மா அவர்கள் ஒன்றுபட்டார்கள் என்று சொல்லாமல் வரபத்னா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களுக்கு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தினோம் என்று சொல்கிறார். உள்ளங்கள் ஒன்றுபட்ட ஒரு சூழ்நிலை வேண்டும். அது இருந்தால் சாதாரண ஒரு சிறு குழு கூட ஒரு பெரிய அரசாங்கத்தை எடுத்து பேசக்கூடிய ஆற்றலை பெறும் என்பதை அல்லாஹ் தஆலா சூரா கஹ்ஃபிலே சொல்லக்கூடிய வரலாறு மூலமாக சொல்கிறார். எனவே ஒருங்கிணைந்த ஒரு முயற்சி தேவை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஒருங்கிணைந்த அமைப்பை கொண்டு போறதுக்கான வழி என்ன, அதற்கான அணுகுமுறை என்ன, இதை நாம் சிந்திக்க வேண்டும். சில இடங்கள்ல தௌவா நடக்குது. எப்படி நடக்குதுன்னு சொன்னால், உதாரணமாக நானும் முபாரக் சலவியும் இருக்கிறோம் என்றால், அவர் பேசுறார், நல்லா பேசுறார், மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா மனசுல வந்து சைத்தான் போடுறான், இப்படி பேசுறாரு நல்லா, எல்லாரும் கேட்டு இருக்கிறாங்களே, எனக்கு தீர்ந்து போயிடலாம் போகுது. இப்ப என்ன செய்யறா, ஏதாவது சின்ன ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவோம், இடையில வந்து ஏதாவது செய்வது. இல்லாட்டி அவர் பேசுகிற போது ஒரு கருத்தை சொல்ல, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆதாரத்தை சொல்லுவார், இன்னொரு ஆதாரத்தை எடுத்து சொல்றது, ஏதோ ஒன்று சொல்லி சொல்றார். இந்த மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ள ஒத்தருக்கு ஒத்தர் முன்ன போறதை விரும்பாம பின்ன போறதை விரும்பாத இந்த மாதிரி மனநிலைகள் வருது. நான் அதை ஈகோ பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலை இதெல்லாம் வாழ்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் உள்ளம் பரிசுத்தம் இல்லாத ஒரு தன்மை. இந்த மாதிரி உள்ள நோய்கள் இருந்தால் தௌவா களம் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். ஒருங்கிணைந்த தௌவாவுக்கு தடையாக அமையும். இதே போல சில விஷயங்கள் மசூராவின் அடிப்படையிலே முடிவு செய்யப்படும். அந்த முடிவுகளுக்கு மார்க்கத்தில் நேரடியாக தடையும் இருக்காது, அனுமதி, அதாவது அனுமதி இருக்கும். அதை ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது. ஆலோசனையில ஏதாவது ஒரு முடிவு செய்வாங்க, அந்த முடிவை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். விமர்சனம் செய்கிறத போது தனிநபர் விமர்சனமா மாறக்கூடிய சூழல் நாம் பார்க்கிறோம். சில சென்டர்கள் வீழ்ச்சி அடைறதுக்கு இது காரணமா இருக்கு. உதாரணமா இந்த ஊருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உதாரணத்துக்காக சொல்றேன். உறுதியா வருது, மாடு அறுக்கிறோம், ஒரு சென்டரால அறுக்கிறோம், அந்த திடீர் எப்படி பங்கு வைக்கிறது, இது மசூரா பண்றோம். சிலர் சொல்றாங்க நாங்க தௌஹீத் ஜமாத் மெம்பருக்கு மட்டும் கொடுப்போம்னு சொல்லி. சிலர் சொல்றாங்க இதுல வந்து கொடுக்கறதுல தௌஹீது குர்ஆன் எல்லாம் பாதுகாக்க வைக்க வேண்டியது, நம்ம எல்லாம் முஸ்லீம் சகோதரர்கள் ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொடுப்போம்னு கொடுக்குறாங்க. இது அது எல்லாருக்கும் கொடுப்போம்னு முடிவாகுது. இது மசூராவின் அடிப்படையில் செய்யப்படுற முடிவு. உடனே சைத்தான் வந்து ஒரு ஆளுக்கு என்ன மனசுல போடுறாண்டா, தலைவர் மருமகன் அங்காள ஜமாத்துல தலைவராக இருக்கிறாரு, அதனாலதான் அவர் அடுத்த ஜமாத்துக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். ஒரு கிலோ இறைச்சிக்காக கருத்து சொல்லுவாங்களா? இப்ப இது கருத்தை விமர்சிக்கிறது ஆகாது. அவரோட மருமகன் அங்காள ஜமாத்து, அதுக்காக அவருக்கு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் தலைவர் அந்த கருத்துக்கு சப்போர்ட் பண்ணாரு. செக்ரட்டரி நானும் அங்காள ஜமாத்துக்கு, அதனாலதான் அவரும் சப்போர்ட் பண்ணாரு. இவங்கெல்லாம் ஜமாத்துக்கு வேலை செய்யல, குடும்பத்துக்கு வேலை செய்யறாங்க. இந்த 1 கிலோ 2 கிலோ இறைச்சியால சில ஜமாத்துக்கள் வீழ்ச்சி அடையுது, சில ஜமாத்துக்குள்ள பிரச்சனை வருது. அப்ப உண்மையிலே இறைச்சிக்காக வந்த பிரச்சனையானு கேட்டா இல்ல, சைத்தான் வந்து உள்ளத்துல விளையாடுறான். அப்ப இந்த மாதிரி விளையாட்டுகள் வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னால் உள்ளம் பரிசுத்தமாக வேண்டியிருக்கு. இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமைத்தன்மை, பெருமைத்தன்மை, ஆணவ போக்கு, வக்குர உணர்வுகள், இதை நம்ம நீக்க வேண்டியிருக்கிறது. இப்படி கண்ணியத்துக்குரிய சோர்களே பல உதாரணங்கள், பல இடங்களில் தௌவா வீழ்ச்சிக்கான காரணங்கள் எப்படி நம்ம பார்த்துட்டு போகலாம். அல்லாஹ்வுடைய அருளால இந்த ஊர்ல ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய இளம் மௌலவிகளின் தௌவாவுல பங்களிப்பு செய்யறாங்க, நடுநிலையாக இருக்கக்கூடிய மௌலவிகளும் பங்களிப்பு செய்யறாங்க, வயசுல மூத்த ஆளுங்கள் சேர்மார்களும் இதுல பங்களிப்பு செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் துணையா இருக்கிறாங்க. சில ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா பழைய தாய்கள் புதிய தாய்கள் ஒரு அணி இருக்கும். புதுசா வந்தவங்க கொஞ்சம் வேகம் கொண்டிருக்கிறாங்க,
கொடுக்கலாம் புதுசா வந்தவங்களுக்கு. ஒரு வேகத்துல இயங்குவாங்க. கால மாற்றத்தால அவங்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கலாம். கிடைச்சோட அவங்க சொல்றது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் அந்த வெற்றி மௌலவி சொல்லும் போது சொன்னார், இதே அளவுக்கான வெற்றி முஸ்தபா மௌலானாவுடைய காலத்தை வரலன்றதுக்காக முஸ்தபா மௌலானாவோட குறை கிடையாது. அல்லாஹ் அந்த காலத்துக்கு கொடுத்தது அதுதான், அவ்வளவு வரம் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இப்ப கொஞ்சம் பேர் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இந்த தௌவாவுக்கு ஏதாவது முயற்சி செய்யறது, 4 பேர் பயானே கூடணும் என்ன செய்யறா, அந்த காலத்துல வேலை செஞ்ச ஆட்கள்லாம் ஒழுங்கா வேலை செய்யலை, சரியா வேலை செஞ்சிருந்தா எப்போ இந்த ஊர் தௌஹீதா இருக்கு. இவங்க இந்த வேலையை செஞ்சாங்க, காசிக்கு வேலை பார்த்தாங்க, அவங்க அந்த கதிரைக்கு வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு அந்த பள்ளியை கட்டி காக்கிற மட்டும்தான் அவங்களோட வேலையாச்சு, தௌவாவா செஞ்சாங்க. இப்படி இந்த கோணத்தில் அவங்க அணுகுற போது வயசுல மூத்தவங்க நினைக்கிறாங்கடா, சின்னவங்க நம்மளை விமர்சிக்கிறாங்க, சரி அவங்களே செஞ்சுட்டு போகட்டும். பல ஊர்கள பழைய தௌவாவுக்கு பங்களிப்பு செஞ்சவங்க களத்துல இல்லை, ஒதுங்கி போயிருக்கிறாங்க அல்லது ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுவது தௌவாவுக்கு பெரும் பாதிப்பு உண்டாகும். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு சொன்னா, மனம் தூய்மை அடைய வேண்டியிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனக்கு வழங்கப்பட்ட நேரம் நெருங்கி கொண்டிருக்குது. சில உதாரணங்களுக்காக நான் சொன்னேன். இதனுடைய அர்த்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்க இருக்குதுங்கிறது இல்லை. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது. சைத்தானை பொறுத்தளவுல ஒவ்வொரு சமுதாயத்தை வழிகெடுக்கிறதுக்கு அவனுக்கு ரூட் இருக்குது. நம்மகிட்ட வந்து சிறுக்க சொல்லி வழிகெடுக்க முடியாது, விதத்தை சொல்லி வழிகெடுக்க முடியாது, வேற ஏதாவது கோணங்கள் தான் வரலாம். எனவே அதுக்கு வழிவிடாத அமைப்புல நம்ம தௌவாவை முன்னெடுக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் இந்த தௌவா மையத்தினுடைய பணிகளில பங்களிப்பு செய்யணும். நீங்க எல்லாம் பார்வையாளர்கள் கிடையாது, கூப்பிட்டா பயான் கேட்டு போயிடுவோம், நம்ம வேலை முடிஞ்சுச்சுன்றது கிடையாது. எல்லாருக்கும் இதுல ஏதாவது ஒரு பங்கு இருக்கணும். ஒன்றுமே இல்லாதவங்க மனசாலையாவது ஆசைப்படுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள் போருக்கு வருவாங்க. போருக்கு போறதா இருந்தா குதிரையோ கழுதையோ ஒட்டகமோ இருக்கணும். வாகனம் இல்லாம போருக்கு போக முடியாது, ஆயுதம் இல்லாமல் போருக்கு போக முடியாது. சில சகாபாக்கள் போருக்கு வருவார்கள், ஆயுதம் இருக்காது, சில சகாபாக்கள் வாங்கி கொடுப்பாங்க, அந்த ஆயுதத்துல போவாங்க. வாகனம் இருக்காது, ஒருவர் சொல்வார் ஏண்ட ஒட்டகத்துல வேடிக்கை கூட்டிட்டு போவாங்க, அதுல போவாங்க. சில சகாபாக்கள் வருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யார் ரசூலுல்லாஹ் நாங்க போருக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இந்த வாகனம் இல்லையே, ஒரு ஒட்டகமோ குதிரை இருந்தா ஒட்டகம் 2 பேர் ஏறி போகலாம், நீண்ட தூர பயணம் உங்களை அழைச்சி செய்வதற்கு இந்த வாகனம் இல்லையே என்று சொல்லுவாங்க. அந்த சகாபாக்கள் அழுது கொண்டே போனார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போருக்கு போகிற போது என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கியானாலும் சரி ஏறினாலும் சரி, உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதே நன்மை அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சிலருக்கு கிடைக்குது. அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது, அதனால அவங்க வரல. எனவே நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் அதே நன்மை அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. எனவே உங்களால் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது என்று கவலைப்படுங்க. அந்த கவலை செஞ்சா எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை தரும். எனவே யாரும் தௌவாவிலிருந்து ஒதுங்கி போக முடியாது. ஊருக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளும் பணிகளும் நிறைய இருக்கும். கல்வியில முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டியிருக்குது, பண்பாடுகள் ஒழுக்கத்தில் முன்னேற்றம் கொண்டு வர வேண்டியிருக்குது, எங்களுடைய இளைஞர்களுக்கு மத்தியில யுவதிகளுக்கு மத்தியில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்குது, வளர்ந்து வரக்கூடிய இந்த சிறுவர்களை முறையாக கொண்டு வருவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டியிருக்குது, ஊரில் தவறுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அங்கு தவறுகள் நடக்காத சுமூகமான ஒரு சூழலை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. மார்க்கத்தின் பெயரால் தீவிரமான போக்கிலே போகக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நடுநிலைக்கு கொண்டு வர வேண்டியிருக்குது. மார்க்கத்தின் பெயரால் தவறான கொள்கைகள் பிரச்சாரம் செய்யப்படுகிறது, அந்த கொள்கை பிரச்சாரம் இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்குது. பொறுப்பு நிறைய இருக்குது. வெறுமனே வெள்ளிக்கிழமை ஜும்மாவும் 2 லேடிஸ் பயானம் வச்சு தௌவாவினுடைய வேலைகளை முடிவுபடுத்த முடியாது. எனவே இந்த பொறுப்புகளை செய்வதில் சில தனிப்பட்ட மௌலைமார்களுக்கோ சின்னொரு தேர்வில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் செய்ய முடியாது. எல்லா சமூகமாக சேர்ந்து செய்ய வேண்டும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நடந்து அதை தடுப்பதற்கான வழிகளும் இருந்து தடுக்கப்படவில்லை என்றால் எல்லாரும் குற்றவாளிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு தவறு நடந்து அது பகிரங்கமாக நடந்து அதை தடுப்பதற்கான ஆற்றல் உள்ளவர்கள் இருந்தும் தடுக்கப்படவில்லை என்றால் அம்மஹுமுல்லாஹு பில்லாஹ், தண்டனை அல்லாஹ் பொதுவாக தான் தருவார். தவறு செய்தவர் தவறை தடுக்காதவர்கள் அனைவருக்கும் தண்டனை கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த பகுதியிலே தௌவா செய்வதற்கான வளம் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏனைய ஊர்களோடு இருக்கிற போது பெரிய பிரச்சனை இல்லாமல் தௌஹீத் வளர்ந்த ஊராக நாம் பார்க்கலாம். சில நேரங்களில் துப்பாக்கி ஷூட்டிங் நடந்திருக்குது, வாள்வெட்டுக்கள் நடந்திருக்குது, கைக்குண்டுகள் வீசப்பட்டிருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்தளவு அந்த மாதிரியான முரட்டுத்தனமான போக்கு இல்லாம வளர்ந்த ஒரு ஏரியா. இங்கு நிறைய தௌவாவுக்கான வாய்ப்பு இருக்குது, உலமாக்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், கல்வி சூழ்நிலை இருக்குது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்தி இந்த தௌவா பணியில் இருக்கிறவங்களுக்கு போரிய உதவியும் ஒத்தாசையும் வழங்கி நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில தௌவாவினுடைய பங்காளிகளாக மாறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது உங்களுடைய ஈமான உறுதிப்படுத்துவதாகவும் ஈமானுடைய அடையாளமாகவும் நாளை மறுமையில பெரிய நன்மைக்கான வழியாகவும் இருக்கு. சில நேரங்களில் சிலர் வந்து மறுமையில நிற்பாங்க, அவங்க செய்யாத அமல்களுக்கெல்லாம் கூலி கிடைச்சிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தௌவாவின் மூலமாக நன்மை செய்த சமுதாயமாக அவங்க இருப்பாங்க. எனவே நாங்களே அறியாமல் எங்களுடைய நன்மை தராசுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையாக இந்த தௌவா பணி இருக்கும். எனவே அவரவருடைய சக்திக்கு ஏற்ப அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வளங்களுக்கு ஏற்ப இந்த பணிக்காக ஒத்துழைப்பு செய்ய வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும், பங்களிப்பு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த தௌவா மையம் என்கிறது இதுவரை இயங்கியதை விட இன்னும் வேகமாக வீரியமாக இயங்கி இந்த பகுதியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தையும் ஏகத்துவ பிரகாசத்தையும் எல்லா பகுதிக்கும் கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.